எல்லாம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை எனக்கு அவர் செய்ய போகிறார். தடைகளை நீக்கும் தயாபரர் எனக்குண்டான எல்லா தடைகளையும் நீக்கப்படுவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவன் என்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறாரு. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பெரிய காரியத்தை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்கள். எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை எனக்கு அவர் செய்ய போகிறாரு. இயேசுவின் இரத்தத்தாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். தடைகளை நீக்கும் தயாபரர் என்னோடு இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள்லாம் ராஜாக்கள், பிரபுக்கள். ஆமென். ஏன்னா இரத்தத்தால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இப்போ வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது. வெளிப்படுத்தல் 1:6 இயேசு இரத்தத்தை கையில் எடுத்துகிட்டு போய் பிதாக்கு முன்னால் காமிச்சு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என் பிள்ளைகள் மீது அன்பு வச்சு இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி, அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னால் போய் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இரத்தத்தை எடுத்துட்டு போய் பிதாக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. பிதாட்ட பேசுகிறாரு. ஏசப்பா பிதாட்ட பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவே, என் பிள்ளைங்க சாபத்துக்குள்ளேயும் பலவீனத்துக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் நெருக்கத்துக்குள்ளேயும் பாடுகிறதுக்குள்ளேயும் இருந்தாங்க, பிசாசின் பிடியில் இருந்தாங்க. ஆனால் நான் பொண்ணையோ பொருளையோ கொடுத்து நான் அவர்களை மீட்டெடுக்கல. என் உச்சந்தலிருந்து உள்ளாங்கள கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி அந்த இரத்தத்தினால என் பிள்ளைகளை நான் பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன். அவர்களை நான் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் மாட்டின்னு சொல்லி பிதாட்ட அந்த இரத்தத்தை காமிச்சு பேசுகிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ராஜாக்கள். இந்த வெளிப்படுத்தல் 1:6 ஒரு சாதாரண ஒரு வசனம் கிடையாது. வெளிப்படுத்தல் 1:6 ஒரு சாதாரண வசனம் கிடையாது. உங்களையும் என்னையும் அவர் ராஜாக்களாக, அவர் ஆசாரியர்களாக அவர் நம்மளை மாற்றி அமைச்சிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரு சொல்லுங்க? நான் ராஜா விட்டு பிள்ளை. அதாவது நம்மளை நாமே ஒடுக்கி, நம்மளை நாமே வருத்தி, நம்மளை நாமே நான் ஒன்றுமில்லாதவன், நான் விரும்பைய, எனக்குள்ள ஒன்றுமே இல்லை, நான் வெறும் ஆளு அப்படிங்கிற நம்மளே நம்ம தாழ்த்திக்கிறோம். ஆனால் ஏசப்பா உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி மாற்றிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், உங்களை ராஜாக்களும் உங்களை ஆசாரிகளுமா என் தகப்பனை இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா இரத்தத்தை சிந்தி என்ன ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றிருக்கிறார். அந்த இரத்தத்தின் வல்லமை எனக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. கைத்திரி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. கையை தட்டி. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டீங்க.
என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, அதாவது இரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க. ஒண்ணு, இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. 2, இரத்தத்தினாலே கொலைசீர் 1:20 படி நமக்கு சமாதானம் வந்திருக்கிறது. 3, இரத்தத்தினாலே 1 கொரிந்தியர்ல நாம் எல்லாரும் ஐஸ்வர்யனா மாறி இருக்கிறோம். இரத்தத்தினாலே அவர் சமீபத்தில் வந்துட்டோம். இரத்தத்தினாலே பார்த்து கொள்ளுங்க, நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டீங்களா? மரணத்தை ஜெயமா எடுத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரத்தத்தினாலே நம்ம ராஜாக்களும், இரத்தத்தினாலே நம்ம ஆசாரிகளும் மாறி இருக்கிறோம். அப்ப நான் சொல்லுங்க, நான் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். அதாவதுங்க, இதை பேசுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெனாவட்டா பேசணும். நான் யார் தெரியுமா? இயேசு ரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இரத்தத்தினாலே கழுவ அப்படிங்கிறதுக்கும், இரத்தத்தினாலே கழுவப்பட்டே மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால் ஆளுகையின் பிடியே நின்று இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயா இரத்தம் ஜெயா இரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயா. அல்லேலூயா. உங்க பாட்டுல ஆவி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு அது ஒரு ஒரு ஃபயர் தி அனாயிண்டிங். ஆமென் சொல்லுங்க. ஃபயர் 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 ஃபயர். பக்கத்துல சொல்லுங்க, நெருப்பு பாணி. உனக்குள்ள ஏதோ ஒரு வல்லம் இருக்குப்பா. உனக்குள்ள அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. நீ சாதாரண ஆள் இல்லப்பா. உனக்குள்ள அக்கினி கொண்டு விட்டு எரியுது குறுக்கு கையா இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அசதி, எனக்குள்ள இருக்கிற கனநித்திர, எனக்குள்ள இருக்கிற சோர்வு இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. அல்லேலூயா. அதுக்கு தான் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கையை தட்டு. இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட ஒரு மகனை போல பாசினா பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பாசினா பரமபிதா. ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு இயேசுவின் ரத்தம் ஜெயா. ஆமென். ரத்தம் ஜெயா ஆமென். ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கையை தட்டு. ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனை துதி தொடர்ந்து போற்றிருங்க. தேவனை
எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய வல்லமையில், உம்முடைய கிருபையில் நான் இருக்கணும். என் வேண்டுதலுக்கு நீங்கள் பதில் கொடுக்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 13:9. அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் நாமத்தை நாம் தொழுது கொண்டு விண்ணப்பத்தை வைக்கும்போது இன்றைக்கி ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அவருடைய நாமத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் நாமத்தை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். அடுத்தபடியாக விண்ணப்பத்தை வைக்க போகிறோம். உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நின்று ஓ தசிதரபா ஹோதரி கனமா துரபல துரபல கர துரபல கரலரபா எல்லாம் வாயில திறந்து அப்பா பிதாவே மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உன்னத தேவனே மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உயர்ந்தவரே மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எல்லாம் வாயில திறந்து தர கல துசபுரதினி கனமா துரபல கர துணை கனமல கர தரபல கரலரபா. அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாம் வாயத்தரங்க, எல்லாம் வாயத்தரங்க. இயேசுவை மையப்படுத்துங்க. இயேசுவை துதிங்க. அப்பா மே துதிக்கிறேன், கர்த்தாவே மே துதிக்கிறேன், பிதாவே மே துதிக்கிறேன். ஆவியானவரே ரகல துட பதுட கரக தடிக நம துட பதுடிக ரபல கர துட கத சபுர துனமல கரலரபா. அப்பா மே ஆராதிக்கிறமையா, மே ஆராதிக்கிறமையா, மே ஆராதிக்கிறமையா, மே ஆராதிக்கிறமையா. நல்லவரே மே ஆராதிக்கிறோம், வல்லவரே மே ஆராதிக்கிறோம், மாறாதவரே மே ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கவனிங்க, யோசபாத்து துதி செய்ய தொடங்கியதும் எதிராளிகள் விழுந்தார்கள். நீங்க எப்பெல்லாம் துதி செய்ய தொடங்குறீங்களோ அப்போ உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் அது வாய்க்காமல் போக முடியாது. தேவன் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கையை தட்டி ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகில அனைத்தையோ உண்டாக்கி ஆளுகிறேன், அகில அனைத்தையோ உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய
தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு மடிய செய்தி. அலங்கார வாசலிலே அலங்கோல முகவன் என்று நடந்தாரே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே முகவன் என்று நடந்தாரே இயேசு நாமத்தில். கண்ணீரை கண்டதாலே கல்லறையை மறந்திருக்க கண்ணீரை கண்டதாலே கண்களுக்குள் சென்று அதை மறந்திருக்க
கரி பலதன கதடி கரபதுர பலதுன மலகரலரபா. ஒரு சில வேண்டுதல்களை கர்த்தர் அங்கீகரித்து இந்த நாளிலே உங்களுக்கு பதில் கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார். அவருடைய மகிமை உங்க மேல ஊற்றப்படுகிற ஒரு நேரத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்து நிழலிடும் போது ஒரு கம்பீரமான ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அவர் இப்போது செய்ய போறார். தூரபலதரபலரலரபா வாரும் தூய ஆவி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உங்க வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாரும் தூய ஆவியே ஓம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உங்க வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஆயத்திறந்து ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ. எல்லாரும் ஜீவ தண்ணீர் நீரே ஆவியானவரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ. இயேசுவே வாரும் தூய ஆவியே ஓம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உங்க வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. எல்லாரும் வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உங்க வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெரும் மழை போலவே என்னில் ஆவியை ஊற்று. அக்கினியும் நீரே ஆவியானவரே பெருங்காற்றும் நீரே பெரும் மழை போலவே ஆவியே ஆவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உங்க வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உங்க வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. எல்லாரும் வாரும் தூய ஆவி வாங்க ஆவியானவரே வாங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உங்க வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ.
வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாங்குகிறோம் உங்க வல்லமை எம்மை நிறைத்து பேராளுகை செய்யும் அக்கினியும் நேரே பெருங்காற்றும் நேரே பெருமழை போலவே ஆவியை போட்டு அக்கினியும் பெருங்காற்று உங்க பெருங்காற்று இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை இப்போது நம்ம மேல ஊற்றப்பட போகிறது. அந்த அக்கினி மயமானவர் அந்த அபிஷேகனால இப்போது நம்ம மேல ஊற்றும்படியாக அவருடைய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியை போட்டு வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை வாங்குகிறோம் உங்க வல்லமை எம்மை நிறைத்து பேராளுகை செய்யும் எல்லாரும் வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை உங்களை வாஞ்சிக்கிற ஆவியானவரே உங்களை வாஞ்சிக்கிற ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை உங்க வல்லமை எம்மை நிறைத்து பேராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே இப்படி பரிசுத்த ஆவியோட வல்லமை உங்களுக்கு வாதியா இருக்கும்போது தாகமா இருக்கும்போது அவரோட வல்லமை ஊற்றப்படுவது அவர் மகிமை ஊற்றப்படுவது அவர் அற்புதம் ஊற்றப்படுவது அவர் அபிஷேக வல்லமையாலே நீங்க நிரம்படியாக ஒரு அக்கியமயமான நாவுகள் உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது தேவ வல்லமை இப்போது தேவ மகிமை இப்போது அக்கியமயமானவர் உங்க உச்சத்தலை உண்டானவரே இப்போது ஊற்றப்படும்படியாக இப்ப தூரபாலா தூரபாலா ரிவாலா தர போலா ஓ ரிவாலா தூரபாலா தூரபாலா அபகா தரபா ஓ ரிவாலா தூரபாலா தூரபாலா அபகா தரபா இப்போது ஊற்றப்படுவதாக 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 தேவ வல்லமை ஊற்றப்படுவதாக இந்த தாகம் உள்ளவர் தண்ணீரை ஊற்றுவேன் இப்போது தாகத்தோடு ஓ ஷான் கிளாஸ்ரா போட்டாரபா ஓ ரிவாலா தூரபாலா 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 அபகா தரபா ஓ ரிவாலா தூரபாலா அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை உனக்கு ஒரு தேவ கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அக்னி 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 இப்போ ஏகோ போசு ரபாலா ஓ ஷபாலா தூரபாலா அதரபோ ஏரி இப்போ பாதுரபா ஆவியானவருடைய கிருபை ஆவியானவருடைய கிருபை ஆவியானவருடைய மகிமை இப்போது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அக்னி 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 ரேபோலா ரபாலா பாதா ரபாலா தூரபாலா தூரபா உனக்குள்ள ஒரு தேவ மகிமை நீ வாயை திறந்து துதிக்கும் போது வாயை திறந்து வாஞ்சிக்கும் போது இப்ப ஆவியானவர் சொல்றாரு நான் உன்னை தொட போறேன் நான் உன்னை தொட போறேன் நான் உன்னை தொட போறேன் உனக்கு ஒரு வல்லமை ஊரபா பாபா பாபா கட்ட 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 ஊரபால பாபா ஊரிபால தூரபா துடுக ரபால தூரபா ஊற்றப்படுவதாக 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 கட்டிப்படுங்க 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 ஒரு புதிய அபிஷேக வல்லமை ஒரு புதிய அபிஷேக வல்லமை ஒரு புதிய கிருபை கடந்து வருகிறது புதிய வல்லமை கடந்து வருகிறது தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை உம்மை ஆராதிக்கிறமையா உம்மை ஆராதிக்கிறமையா உம்மை போற்றுகிறமையா உம்மை வாழ்த்துகிறமையா ஊரபல துனம துடி கரப துரப துடி கரபல கரலரப ஓ ஷப்பல துரப கதலப ரிமல துரபல தரப ஷகதரபல துரபல கரலரப புதிய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது புதிய மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது புதிய அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தடைகளை உடைக்கிற அக்கினி ரேக் சபப பப பப கதுரப கதரப லகரப ஓ ரிபல துரப துடி கரப லகரலரப ஓ ஷபல துரப துடி கரம லகர துரப லகரலரப ஓ மகிமை மகிமை ஒரு தேவ மகிமை உங்களுக்குள்ள ஊடுருவி பாய்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு தேவ கிருபை விட்டு கொடுக்காதீங்க விட்டு கொடுங்க உங்க ஆத்மா விட்டு கொடுங்க வாயை திறந்து மகிமைப்படுத்துங்க வாயை திறந்து துதிங்க ஒரு புதிய ஆண்டிலே புதிய ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை ஷபப பப 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 ஓ ரிப பப பப
ரஷகல தூர பலகர ரத்துனமா தூர பலகர. அந்த ராஜாவை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறார். யெகோவா நிஷி, நீ வீறு கொண்டு எழும்பு, நீ வீறு கொண்டு எழும்பு, நீ சோர்ந்து போகாதே. அவர் யெகோவா ஈரே, அவர் உனக்கு எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் உனக்கு எல்லாம் பார்த்துக் கொள்வார். நீ வீறு கொண்டு எழும்பு, எழும்பு, எழும்பு. துரபலதரபலதரபா யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, யெகோவா நிஷியை ஏற்றி பாடுவே எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, எல்லாரும் யெகோவா நிஷியே, யெகோவா நிஷியை ஏற்றி பாடுவே எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்ட லேபர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன் செல்கிறார். சீரியையும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, வீறு நெகிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, வாயை திறந்து யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, யெகோவா நிஷியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை கலந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியராகி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, ஆமென். யெகோவா நிஷி, ஆமென். யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, யெகோவா நிஷி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், சத்தியாவில் வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்து தேசம் இங்கே செல்லுமா, சோசரிடம் இளைஞர் செல்லுமா. கர்த்தராம வல்ல கோட்டையே, அல்லேலூயா, கர்த்தராம வல்ல கோட்டையே. யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, ஆமென். யெகோவா நிஷி, யெகோவா நிஷி, ஆமென். யெகோவா நிஷி, யெகோவா நிஷியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. இந்த ஆண்டிலே கர்த்தர் துணை நின்று உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. சத்துரு வெள்ளம் போல ஏறி வருவான், ஆனா சத்திய ஆவியானவர் உங்களுக்கு எதிராய் கொடியேற்றுவார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருடத்தில் ஒரு அமைதியான ஒரு நீரோடை, ஒரு அமர்ந்த தண்ணீரண்டை, ஒரு அலையில்லாத ஒரு தண்ணீர் எப்படி அமைதியாக இருக்கிறதோ அதே போல உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமும் அமைதியாக இருக்கும். ஆனால் சத்துரு வெள்ளம் போல உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வந்தா ஆவியானவர் கொடியேற்றி அந்த சத்துருக்களை முறியடிச்சு உனக்கு ஜெயத்தை அவர் கொடுக்க போகிறார். உனக்கு ஜெயத்தை அவர் கொடுக்க போகிறார். நீ தேவனை நோக்கி நீ அமர்ந்திருக்கும் போது நீ எந்த காரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று அவர் சொல்கிறார். இதோ இந்த வருடம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு
யுத்தம் இல்லாத, உங்க குடும்பத்தில் சண்டை இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது, ஆனால் அந்த யுத்தத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த யுத்தத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். நீ அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். நீ அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு, நீ அவரை துதித்துக் கொண்டே இரு. அவர் காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, கடந்த ஆண்டிலே இழந்ததை எல்லாம் இந்த ஆண்டிலே நீங்கள் திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள். கடந்த ஆண்டிலே இழந்ததை எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே நீங்கள் திருப்பிக் கொள்ள போறீங்க. அநேக மனித இருதயங்கள் உங்கள் சார்பாக வருகிறது. அநேக மனித இருதயங்கள் உங்கள் சார்பாக வருகிறது. நீ அசைக்கப்படுவதில்லை. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அனாதி சிநேகத்தால் சிநேகித்து அவருடைய காருண்யத்தாலே உன்னை ஒரு மூடி இருக்கிறார். அவர் உன்னை மறுபடி பிறக்க வச்சிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள. உன்னை விட்டு போனவர்கள், உன்னை விட்டு தூரம் போனவர்கள் உன்னண்டை தேடி வரும்படியான ஒரு காலமும் ஒரு சமயமாய் இருக்கிறது இந்த வருஷம். தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதே. ஒரு காரியத்தை நீ செய்யும்போது அந்த காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. இந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன், உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். இந்த வருஷத்துல ஆவியானவர் சொல்றார், என் மகனே மகளே, உன்னை குறித்து நீ அறியாமலே இத்தனை காலமும் வாழ்க்கை நீ ஓட்டி கொண்டிருக்கிறாய். நீ யார் என்பதை அறியாமல் உனக்குள்ள என்ன இருக்கிறது, நீ எப்படிப்பட்ட பிள்ளை, நீ எப்படி பிறந்திருக்கிற அப்படிங்கிறத அறியாம உனக்குள்ளே ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை இருக்கிறது என்பதை அறியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். சீயன் குமாரத்தியே, நீ கெம்பிரி. இஸ்ரவேலரே, நீ ஆர்ப்பரி. விலையேந்தி விற்கப்பட்டீர்கள், பணமே நீ மீட்கப்பட்டீர்கள். இது அவர் உன்னை அழிந்து போன வித்துல தெரிந்து கொள்ளவில்லை, அழியாத வித்து ஆகிய ஜீவ வசனத்துல மறுபடி உன்னை பிறக்க வச்சிருக்கிறாரு. நீ மறுபடி பிறந்தவாய். உனக்குள்ள அக்கினி இருக்கிறது, உனக்குள்ள ஆவி இருக்கிறது. உன் வல்லமையை தரித்துக்கோ. சிறைப்பட்டு போன சீயன் குமாரத்தியே, உன் வல்லமையை தரித்துக்கோ. உனக்குள்ளே அற்புதத்தின் வல்லமை, உனக்குள்ள அதிசயத்தின் வல்லமை, உனக்குள்ள அன்பின் வல்லமை, உனக்குள்ள ஜெயத்தின் வல்லமை நீ தரித்துக்கோ. நீ வல்லமை அணிந்துக்கோ, நீ வல்லமையை மாற்றிக்கோ. உனக்குள்ள அக்கினி வல்லமை அணிந்துக்கோ. துரபாகலா தரபலா தரகதா டிகரபலா கரப் ஓஷபா பாபா பாபா. நீ சாதாரண ஆளுல கர்த்தர் சொல்றாரு, உன்னை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் அவர் மாற்றியிருக்கிறார். அந்த உணர்வு உனக்கு வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. வாய திறந்து, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜா நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆசரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உண்மை ஆராதிக்கிறோம், ஆசரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவர். எல்லாம் வாய் திறந்து பாருங்க பாப்பா, வாய் திறந்து சத்தமா பாருங்க, சத்தமா பாருங்க. சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே,
ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமோ வல்லமையும் கலனோ, அமே சோத்திரமும் கனமோ வல்லமையும் கலனோ, மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போது உண்டாகட்டும். அமே மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போது உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எல்லாரும் பரிசுத்த மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்போது எப்போது பவரே, ஐயா இம்மேலும் வருபவரே, ஆமே எப்போது பவரே, ஐயா இம்மேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு கர்த்தருடைய தெய்வீக இந்த செக்கினா மகிமை நம்ம மேலே கடந்து இறங்கி கொண்டு வந்து கிருபை. உங்களுடைய காரியங்களை இந்த வருஷத்தில் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, என்னை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? கடந்த ஆண்டிலே உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு இருந்தது, நெருக்கத்தில் கூட இருந்தீங்க. இந்த வருஷத்தில் எந்த நெருக்கமும், எந்த பாடும், எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது. வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டிய பாதையை நெய்யாய் பொழிய வைக்கிற என் அன்பு தெய்வமே, உங்கள் மனதுக்குள்ள இந்த வருஷத்தை தேவன் கரத்தில் ஒப்பு கொடுங்க. நாளை நடப்பதே நமக்கு தெரியாது. காலங்களும் சமயங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என்னை வச்சு இந்த வருஷத்தில் என்ன செய்ய நீங்கள் திட்ட வச்சிருக்கிறீங்க? என் வேலையில் ஒரு முன்னேற்றம், நான் கைது செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் நீங்கள் செய்வீங்க. நடத்துங்கப்பா. ஒரு குயவன் கரத்தில் களிமண் இருப்பது போல் உங்கள் கரத்தில் நான் இருக்கிறேன். என்னை நீங்கள் உருவாக்குங்க, என்னை வணங்கப்பா, என்னை ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நான் கைடு செய்கிற எல்லா காரியத்தையும் ஏசப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இல்லை மனதுக்குள்ளே சொல்லுங்கள், எல்லோரும் ஒப்பு கொடுங்க. எல்லோரும் ஏசப்பாட்ட உங்கள் வாழ்க்கையை இந்த வருஷத்தில் தேவன் செய்ய போகிற திட்டம் பயங்கரமாக இருக்க போகிறது. ஒப்பு கொடுங்க எல்லாரும் வாயை திறந்து. சூரியனை நிப்பாற்றவர் நீங்கள் தான், சமுத்திரத்தை படைச்சவர் நீங்கள் தான். எந்த சத்துருவின் உட்போதில் என் குடும்பத்துக்கு வரக்கூடாதப்பா. என் குடும்பத்தில் சமாதானம் மட்டும் இருக்கணும்ப்பா. என் குடும்பத்தில் ஒரு மனது இருக்கணும்ப்பா.
நான் கடந்த ஆண்டிலே இழந்ததெல்லாம் இந்த வருஷத்தில் நான் திருப்பணும் ஆண்டவரே. அதுக்குண்டான சூழ்நிலை எனக்கு உருவாக்கித்தாங்க. எப்படி ஒரு விதவைக்கு கடன் அடைக்கிறதுக்கு என்னையே பெருக பண்ணி கடன் அடைக்க உதவி செஞ்சீங்களோ, அதே போல் என்னுடைய கடன்களை அடைக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க எல்லாரும். நன்மையும் பாக்கியமும் வாழ்விலே நீ காண்பாய். செல்வமும் ஆஸ்தியும் உன்னை தேடி வரும். இயேசு பிறந்தவரை பொண்ணு பொருளும் தேடி வந்தது. அவர்கள் தேடி போகவில்லை, அவர்கள் இருந்த இடத்துக்கு பொண்ணு பொருள் வந்தது. பொண்ணு பொருளை தேடி ஓடலை, பொண்ணு பொருள் இருந்த இடத்துக்கு வந்துச்சு. அதே போல் இந்த வருஷத்தில் எங்களுக்கு எல்லா காரியமும் தேடி வரும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு அவனுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகும். உனக்குள்ள ஒரு சகிப்பு தன்மை வேண்டும், பொறுமை வேண்டும், தாழ்மை வேண்டும், சகிப்பு தன்மை வேண்டும். இதோ இந்த வருஷத்தில் தேவன் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அவர் செய்ய போகிறாரு. நீ பொறுமையாரு, அமைதியாரு, அவர் சமூகத்தில் காத்திரு, உன் காரியங்களை கைகூடி வரும். தகப்பனே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்த ஆவியானவரே முக்க கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மை
உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.